கடவுள் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்தார். யாரை அழைத்தாரோ அவர்களை தமக்கு ஏற்புடையவராக்கினார். யாரை தமக்கு ஏற்புடையவராக்கினாரோ அவர்களுக்கு மாட்சிமையிலும் பங்கு தந்தார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் முதன்மையாக இந்த தல திரு அவையினுடைய பெருவிழாவாக இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் முடிவடைகின்ற இந்த வேளையில் நம்முடைய தாயினுடைய பிறந்த நாளையும் இந்த 40 ஆண்டுகளுடைய நிறைவையும் ஒரு பெருவிழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தாய் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. காசு இருந்தால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம், ஆனால் ஒரு தாயை வாங்கிவிட முடியாது. தாயின் மடியில் தலை வைத்துறைந்தால் துயரங்கள் தெரிவதில்லை என்று அன்னையினுடைய புகழை பலரும் பாடியிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு தாய்க்கு பிறந்த நாள் என்றால் அதைவிட ஒரு மகிழ்ச்சியான நாள் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இருக்க முடியாது. காலையிலே உற்சாகமாக எழுந்து அந்த தாயை வாழ்த்தி அந்த தாய்க்கு பரிசெல்லாம் கொடுத்து அந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பேறு பெற்ற நாள். ஏனென்றால் எங்களுக்கு இந்த உலகத்திலே உயிர் கொடுத்த ஒரு தியாக உருவம் என்றால் அது தாயாகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் ஒரு கவிஞன் பாடுகின்றான், ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பல முறை கண்ணீர் வடிக்கிறாள். ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பல முறை கண்ணீர் வடிக்கிறாள். ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்றால், ஒரு நாளும் ஒரு தாய் தன்னுடைய தேவைகளுக்காக தனக்கு இப்படி இருக்கிறது என்று ஒரு நாளும் ஒரு தாய் கண்ணீர் வடிப்பதில்லை. அந்த தாயினுடைய கண்ணீர்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை பற்றியது, தன்னுடைய பிள்ளைகளை பற்றியது, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியது என்று ஒரு கவிஞன் ஒரு தாயை பற்றி எழுதுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தாயினுடைய பெருமை இருக்கிறது என்றால், இந்த உலகம் முழுவதுக்குமே வாழ்வு கொடுத்த அந்த அன்னையினுடைய பிறந்த நாள் என்றால் இந்த அகில உலக திருச்சபை எவ்வளவு சந்தோஷப்படுகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அண்மையிலே வாட்ஸ்அப்பிலே ஒரு யூடியூப் ஒரு வீடியோ அனுப்பினார்கள். கொழும்பில் இருக்கின்ற ஆல் செயின்ஸ் என்கின்ற ஆலயத்திலே இந்த அன்னையினுடைய பெருவிழாவை செப்டம்பர் 8ஆம் தேதி அங்கு மக்கள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள். திருப்பள்ளி முடிந்ததும் கேக் வெட்டி அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி இந்த பெருவிழாவை அவர் கொண்டாடியதை அந்த யூடியூப்பிலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். எங்களுடைய வாழ்வில் எங்களுக்கு உயிர் கொடுத்த கடவுள் யாரை முன்குறித்து வைத்தாரோ இந்த மீட்பு திட்டத்திற்காக அன்னையை முன்குறித்து வைத்து அந்த அன்னையை இன்று நற்செய்தி சொல்வது போல ஆண்டவரே உம்முடைய அடிமை என்று ஒரு நாள் அவரை அழைத்து அந்த அன்னைக்கு எல்லா விதமாக அவரை ஏற்புடையவராக்கி கடைசியிலே விண்ணகத்திலே மகிமையிலே சேர்த்த அந்த இறைவனுக்கு பெருவிழா எடுக்கின்ற ஒரு புனிதமான நாள் தான் இன்றைய நாளாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த அன்னை இந்த இடத்திலே இருந்து, இந்த ஆலயத்திலே இருந்து 40 ஆண்டுகளாக இந்த கிராமத்திற்கு அருள்மழை பொழிந்திருக்கின்றார். தேவாலய வலப்புறம் என்று தண்ணீர் புறப்பட கண்டேன். அந்த தண்ணீர் இந்த ஆலயத்திலிருந்து இந்த செல்லாலையினுடைய எல்லா இடங்களையும் அது நிரப்பிய அந்த மிக பெரும் புனிதத்தை ஆண்டவருக்கு என்று நன்றியாக சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அன்னை நமக்கு தருகின்ற செய்தி எதுவென்பதைத்தான் இன்று நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இலங்கை தீவு என்பது இந்து சமுத்திரத்திலே ஒரு முத்து என்று சொல்லப்படுகிறது. எந்த வளங்கள் இல்லை இந்த திருநாட்டிலே. இது சிங்கப்பூரை விட மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு பெரும் நாடு. இயற்கை வளங்களாலே இருக்கிற நாடு. பல மதங்களை கொண்ட ஒரு நாடு. ஆனால் இன்று ஒரு குட்டிச்சுவராக போயிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ லட்சங்கள் கடன் இருக்கின்ற அளவுக்கு பிச்சை எடுக்கின்ற ஒரு நாடாக எங்களுடைய நாடு மாறியிருக்கிறது.
காரணம் என்ன என்பதைத்தான் இன்று நாளிலே அன்னையினுடைய பதியிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பார்ந்தவர்களே. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே 2 கண்டுபிடிப்புகள் நம்முடைய இலங்கை தீவில் நடைபெற்றிருக்கின்றன. அது சந்திர மண்டலத்துக்கு போன கண்டுபிடிப்புகள் அல்ல. 2 கொள்கலங்களிலே இந்த நாட்டுக்குள்ளே இந்த ஐஸ் போதை வஸ்தை செய்கின்ற ரசாயன பொருட்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றன. 50,000 கிலோவுக்கு மேல் இருக்கின்ற இந்த கொள்கலங்களை இந்த புதிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது. மிக அற்புதமான முறையிலே புதிய வளங்களை பயன்படுத்தி இந்த கொள்கலங்களை எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஐஸ் போதையை செய்து இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஒரு பயங்கரமான அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இது கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார், இவ்வளவு ரசாயன பொருட்களும் ஐஸ் போதைவத்தாக இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கும் என்றால், எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே வந்திருக்கும் என்றால், இந்த நாடே குட்டி சுவராக போயிருக்கும், முற்றாக அழிந்திருக்கும். இந்த நாடு அழியக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்திலே, இந்த மண்ணுக்குள்ளே இவ்வளவு 1000 ரசாயன பொருட்கள் அங்கே தாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்தியை கேட்ட பொழுது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவர் மரியன்னை எங்களுடைய நாட்டை காத்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எத்தனை மனிதர்கள், எத்தனை மக்கள் இந்த மடு திருப்பதிக்கு எத்தனை நாட்களாக கால்நடைகளாக நடந்து அங்கு சென்று கண்ணீர் வடித்து இந்த தேசத்திற்காகவும் இந்த குடும்பத்திற்காகவும் இங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்காகவும் எத்தனை 1000 மக்கள் சென்று கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் என்றால் மடு திருப்பதி மக்களால் நிரம்பு வழிகிறது. அந்த அளவுக்கு அன்னையிலே பக்தி கொண்ட மக்கள் செபித்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த ஆலயத்தை போல எத்தனை ஆலயங்களிலே மக்கள் அன்னை மரியிடம் சென்று இந்த நாட்டுக்கு சமாதானத்தை தாரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வை தாரும் என்று செபித்து இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருந்து கண்ணீர் வடித்த அந்த சிவங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற பதில், அன்னை கொடுத்திருக்கிற பதில்தான் இந்த 50,000க்கும் மேற்பட்ட ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் ரகசியமாக வந்து கொண்டிருக்க எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பறிகொடுத்திருக்கோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் நீ உழைத்தாலும், எவ்வளவுதான் பிள்ளையை படிப்பித்தாலும், ரகசியமான முறையில் இந்த போதை வஸ்துக்கள் வருமாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு முற்றும் முழுதாக அழிந்திருக்கும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்காக நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஊழலற்ற சமூகம் உருவாக வேண்டும் என்று உழைக்கின்ற அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஆழமான செய்தியை கொடுக்கிறார். அதை இங்கிருக்கின்ற பெற்றோர்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ரோமாபுரியிலே மிக ஒரு அதிசயம் நடைபெற்றிருக்கிறது. நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 2 இளைஞர்களை அவர் புனிதர்களாக திருளைப்படுத்தி இருக்கின்றார். இந்த மில்லேனியத்தினுடைய முதலாவது அந்த புனிதர்களாக அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் புனிதர்களாக வர முடியுமா? நாங்கள் வளமையில இளைஞர் என்று சொன்னால் அவர்கள் உதவாதவர்கள், அவர்கள் சொல்லு கேட்காதவர்கள், அவர்கள் எங்களுக்கு தலையிடி அவர்கள் கோவிலுக்குள் வந்தால் பிரச்சனை என்று சிந்திக்கின்ற இந்த காலகட்டத்தில் கார்லோ அக்விட்டஸ் என்கின்ற 15 வயது இளைஞன் ஒரு புனிதனாக மாறியிருக்கின்றார். வளமையிலே புனிதர்கள் என்றால் அவர்கள் துறவிகளுடைய அடைகளை அணிவார்கள். அவர்களுக்கு ஒரு 40-50 வயது இருக்கும். அப்படியானவர்களால் புனிதர்களாக வர முடியும் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மிலேனியத்தில் முதலாவது புனிதராக, திருத்தந்தையினுடைய புனிதராக கார்லோ அக்விட்டஸ் வளர்ந்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு ஒரு பெரும் செய்தியை கொடுக்கிறார். இங்கிருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரும் செய்தியை கொடுத்திருக்கின்றார். கடவுள் சொல்லுகிறார், உனக்கு பிள்ளைகளை புனிதர்களாக கொடுத்திருக்கிறேன். நீ அவர்கள் சாகின்ற பொழுது அவர்களை புனிதர்களாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறைவன் விடுக்கின்ற சவாலாக இருக்கிறது. எந்த குழந்தையின் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் புனிதனாக வாழ்வதோ அல்லது போனால் பாவியாக வாழ்வதோ அன்னை வளர்ப்பதில்லை, தந்தை வளர்ப்பதில்லை என்பதுதான் ஆழமான ஆன்மீக பாடமாக இருக்கிறது. எப்படி இந்த இளைஞன் ஒரு புனிதனாக வந்தான்?
தாய் தந்தையர்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால் 1991ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது. கொஞ்ச காலம் போக அந்த பெற்றோர்கள் மிலான் தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே போகிற பொழுது அந்த பெற்றோர்கள் பெரிதாக விசுவாசம் உள்ளவர்கள் அல்ல. அந்த தாயினுடைய வாழ்க்கையை பொறுக்கிற பொழுது அண்மையிலே இந்த தாய் சொன்ன ஒரு இன்டர்வியூவை பார்த்தேன், சாட்சியத்தை பார்த்தேன். அதாவது, நான் பெரிய கத்தோலிக்கர் அல்ல, ஆனால் என்னை ஒரு கத்தோலிக்கராக மாற்றியது என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். இந்த தாய் கோயிலுக்கு போறது எப்படி என்று சொன்னால், ஒரு கல்யாணம் நடந்தால் அல்லது போனால் ஒரு செத்தவன் நடந்தால் தான் அவ கோயிலுக்கு போவா. They are called occasional Catholics. அதாவது ஒரு சாதாரண நிகழ்வுக்கு, ஒரு பெரிய நிகழ்வு, கல்யாணம் செத்தவிட்டு தான் போவா. தகப்பனும் பெரிய விசுவாசி அல்ல. ஆனால் இந்த குடும்பத்திலிருந்து தான் கார்லோ அக்விட்டஸ் உருவாகி இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், 4 வயது நடக்கிற பொழுது இவரை பராமரிப்பதற்காக பியத்தா என்கின்ற ஒரு பெண்மணியை போலந்திலிருந்து அழைக்கின்றார்கள். போலந்து என்பது கிறிஸ்தவத்திலே ஊறிய ஒரு தேசம். 2ஆம் ஜார்ஜ் பால் என்கின்ற புனிதரை உருவாக்கிய தேசம், இறை இரக்கத்தின் பாதுகாவலியாகிய ஃபவுஸ்டினா அவர்களை உருவாக்கிய தேசம், தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னொரு சிறை கைதிக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த மேக்ஸ்மிலன் கொல்பேயை உருவாக்கிய ஒரு விசுவாசத்தின் விளைநிலம், புனிதர்களின் விளைநிலம். அந்த இடத்திலிருந்துதான் இந்த பியத்தா என்கின்ற ஒரு தாதியை இந்த குழந்தைக்கு வளர்ப்பதற்கு அழைக்கின்றார்கள். இந்த தாதி என்ன செய்கிறார் என்றால், வருகின்ற பொழுது ஹோலி கார்ட்ஸ் கொண்டு வருகின்றார், புனிதர்களுடைய படங்கள். இன்றைக்கெல்லாம் நாங்கள் அதில் பற்றி பேசுவதே குறைவு. அந்த தாதி வருகிற பொழுது புனிதர்களின் படங்கள் நிறைய ஹோலி கார்ட்ஸை கொண்டு வந்து இந்த கார்லோ அக்விட்டஸுக்கு இந்த புனிதர்களை பற்றி படிப்பிக்கிறார். படிப்பிப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தையை சேமாலை சொல்ல வைக்கிறார். கார்லோ அக்விட்டஸ் சொல்லுகிறார், நான் பள்ளிக்கூடம் போகிற பொழுது தாதியோடு சேமாலை சொல்லிக் கொண்டு போவேன். நான் கோவிலுக்கு போகிற பொழுது இந்த தாதியோடு சேமாலை சொல்லிக் கொண்டு போவேன். அந்த தாதி சொல்லுகிறார், காலையில் எழுந்து அவருடைய அந்த கட்டிலை சுத்தம் செய்கிற பொழுது சேமாலை கட்டிலிருந்து கீழே விழும். அவருடைய தலையணியில் எப்பொழுதும் சேமாலை இருக்கும். அவர் இரவு முழுவதும் அதிகமான சேமாலைகளை சொன்னார். இப்படியாக அண்ணனுடைய பிள்ளையாக இந்த குழந்தை வளர்ந்து கொண்டே போனது. தாய் தந்தையர்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டாலும் இந்த தாதியினுடைய ஆழமான விசுவாசத்தினூடாக அந்த குழந்தை விசுவாசத்திலே வளர்ந்தது. இந்த தாயினுடைய தாய் பாட்டியார் ஒரு முறை இந்த குழந்தைக்கு ஒரு மெடலை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு அம்மா மாரெல்லாம் இது செய்கிறது மிக குறைவு. அம்மம்மா மாரே எங்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனை என்று சிறைக்கிற குடும்பங்கள்லாம் அதிகம். தாத்தா பாட்டி ஒரு குடும்பத்திலே மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த பாட்டி ஒரு மெடலை கொடுக்கிறார். ஒரு பக்கத்திலே இயேசுவுடைய இதயம், மறுபக்கத்திலே மரியன்னையினுடைய இதயம். அப்பொழுது கார்லோ அக்விட்டஸ் சொல்லுகிறார், இந்த மெடலை நான் அணிகிற பொழுது இயேசுவுடைய இதயமும் மரியன்னை இதயம் இருக்கிற பொழுது என்னுடைய இதயமும் கடவுளுக்கு உகந்த இதயமாக மாறும் என்று கார்லோ அக்விட்டஸ் அணிகின்ற பொழுது சொல்லிக் கொண்டு போகிறார். அப்படித்தான் அவருடைய இதயமும் இயேசுவுடைய இதயத்தை போல மரியன்னுடைய இதயத்தை போல மாறியது. இவ்வாறாக அன்பார்ந்தவர்களே, அந்த குடும்பத்திலே இந்த தாதி என்கின்ற ஒரு பெண்ணினுடைய அந்த விசுவாசம் இந்த குழந்தையை வளர்த்தது. 7 வயதில் அவர் முதல் நன்மை பெறுகிறார். மிலானிலே இருக்கின்ற ஒரு துறவர சபையிலே கண்டெம்ப்ளேட்டிவ் சிஸ்டர்ஸ் அந்த இடத்திலே போய் அவர்களுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஒரு பெரிய ஹைவே, அதிவேக பாதையிலே போகிற பொழுது இந்த குழந்தை சொல்லுகின்ற வார்த்தை எந்த அளவுக்கு ஆன்மீகத்திலே ஊறியது என்பதை காட்டுகிறது. அம்மா, நாங்கள் இந்த மிலான் தேசத்திலே முதலாக கட்டப்பட்ட அதிவேக பாதையிலே போகிறோம். இந்த அதிவேக பாதையிலே போகிறபடியால் நாங்கள் போகிற இடத்தை மிக விரைவாக அடைகிறோம். பொறுத்தவரையிலே நற்கருணை என்பது ஒரு வேக பாதை. அந்த நற்கருணை தான் இந்த மோட்சத்தை அடைவதற்கான வேக பாதை. யூக்கரிஸ்ட் இஸ் தி ஹைவே டு ஹெவன் என்று சின்ன வயதிலே சொல்லுகின்ற அளவுக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே செயலாற்றினார். நற்கருணை ஆண்டவர் செயலாற்றினார், மரியன்னை செயலாற்றினார். இவ்வாறாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கை போகிற பொழுது இந்த பியத்தா மீண்டும் தன்னுடைய போலந்து தேசத்துக்கு போய்விடுகிறார்.
அப்பொழுது மொரீஷியஸ் என்கிற நாட்டிலிருந்து இந்திய பாரம்பரியத்தில் ஊறிய ஒரு இந்துவாகிய ராஜேஷ் என்கின்ற ஒருவரை இவருக்கு அங்கே பராமரிப்பாளராக அமர்த்துகிறார்கள். அவர் இந்த பிள்ளையோடு இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ராஜேஷும் இவரோடு சேர்ந்து முழந்தாளில் என்று மாலை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் ராஜேஷிடம் இவர் சொல்லுவார், இன்றைக்கு நான் பூசைக்கு போனேன், நற்கருணை ஆண்டவரை அருந்தினேன். அந்த நற்கருணை ஆண்டவரை அருந்துகிற பொழுது இந்த உலகத்திலே மிக பெரும் சுவையை அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று அந்த சங்கீதம் சொல்வது போல இந்த நற்கருணை ஆண்டவரை நான் சுவைக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எந்த ஒரு சுவையும் அது கீணையாகாது என்று ஒவ்வொரு நாளும் நற்கருணையை பற்றி இந்த ராஜேஷிடம் அவர் பகிர்ந்து கொள்வார். இறுதியாக இந்த ராஜேஷும் கிறிஸ்துவத்திலே மாறிக்கொள்ளுகிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் போக இந்த ராஜேஷுடைய தாய் அவர் அந்த இடத்திலே வருகின்ற பொழுது அவருக்கு நோய் இருந்தது. அப்பொழுது அந்த நோயை பார்த்த இந்த சிறுவன் சொல்லுகிறார், நீங்கள் லூர்துபதிக்கு போங்கள். அந்த லூர்துபதிக்கு போய் அங்கு மன்றாடுகிற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அன்னையினுடைய பரிந்துரைகளால் அவர்கள் குணமடைகிறார்கள், நீங்களும் போங்கள் குணமடைகள் சொன்ன பொழுது அந்த ராஜேஷுடைய தாய் போகிறார், அங்கே குணமடைகிறார், அவரும் கிறிஸ்தவத்திலே மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்க்கை காரணமாக தாயும் மனமாற்றம் அடைகின்றார். ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகின்ற ஒரு தாயாக மாறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரையும் இந்த மரியன்னையும் கொண்டிருந்த இந்த சிறுவன் வாழுகின்ற பொழுது தன்னுடைய தாயை மனமாற்றினார். அங்கு வந்த ராஜேஷை மனமாற்றினார். அவருடைய தாயாகிய தாயை மனமாற்றினார். வாழுகின்ற பொழுதே 3 மனமாற்றங்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் கொடுத்த ஆன்மீகமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் இந்த மரியன்னையை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்திலே இந்த நற்கருணையை உன்னுடைய குடும்பத்திலே கொடுக்கிறாயா? நாங்கள் வாழுகின்ற காலம் மிகவும் பயங்கரமான காலம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய தேசம் அழிந்து கொண்டு போற காலத்திலே தான் எங்களுடைய கண்ணீர்களுக்கு இறைவன் பதிலளித்து ஒரு புதிய அரசை கொடுத்தார். அந்த புதிய அரசு ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வர முயலுகிறது. ஊழல் கட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க முயலுகிறது. போதை வஸ்தற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முயலுகிறது. இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமம் என்கின்ற மதவாதமற்ற இனவாதமற்ற ஒரு தேசத்தை கட்டியெழுப்புகின்ற ஒரு அரசை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய திருப்பலிகளிலே எங்களுடைய பூசை பலிகளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். திருச்சபையிலே ஒரு இளைஞனை ஒரு புனிதராக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய குடும்பத்திலே இந்த தேசத்திலே இருக்கின்ற பிள்ளைகளை நாங்களும் புனிதர்களாக மாற்ற முடியும் என்கின்ற மிக பெரும் செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தினுடைய 40 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்கிற பொழுது ஆண்டவருக்கு கரம் கூப்பி நன்றி சொல்லலாம். இந்த 50,000க்கும் மேற்பட்ட போதை பொருட்கள் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கும் என்றால் நீ எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் பிள்ளைகளை பார்த்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இழந்திருப்போம். எனக்கு தெரியும், இந்த போதை வசை பெற்று கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்களுடைய சோக கதைகளை ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த அழகான பதியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாட்டு ஒரு புதிய நாடாக மாறிக்கொண்டிருக்கின்ற அருளுக்காக எங்களுடைய சிவங்களுக்கு ஆண்டவர் உடை கொடுத்ததற்காக நன்றி கூறுவோம். அதே வேளையிலே இந்த ஆண்டில் ஒரு குறியீட்டை ஆண்டவர் தருகிறார், கார்லோ அக்யூட்டஸ். இந்த கதையை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நீ புனிதராக பிறந்திருக்கிறாய், புனிதராக போக வேண்டும் என்கின்ற செய்தியை கொடுக்க வேண்டும். அந்த புனித வாழ்வுக்கு 2 தூண்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று நற்கருணை, ஒன்று அன்னை மரியாள். அந்த 2ஐயும் நம் திருச்சபை நம் மக்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற எல்லா செல்வங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம், மரியனிடம் ஒப்படைப்போம். அந்த மரியன்னை இங்கிருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி இந்த தேசம் இந்த புதிய பாதையிலே பயணிக்க வேண்டும். இந்த தேசம் சுவிட்சமான தேசமாக மாற வேண்டும். இந்த தேசம் போதையற்ற தேசமாக மாற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் தொடர்ந்தும் ஆண்டவர் நோக்கி உருக்கமாக சிவிப்போமாக. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.